எத்தனாலுக்கு வந்து இவங்க மேஜரான அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். கவர்மெண்ட்டும் அதுக்கான விஷயங்களை வந்து செய்யறதுக்கு தயாராகிட்டு இருக்கு. ஸோ கவர்மெண்ட்டோடைய ப்ரமோட்டிங் வந்து இந்த எத்தனால் யூசேஜில் ஃபியூல் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். இவங்க ஒரு மிகப்பெரிய லீடர் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பயோ பெஸ்டிசைடை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ சுகர் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் செக்டர்லேயும் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்கும். அதே சமயம் இது உருவாக்கம் பெற்று சுகர் மட்டும் கிடையாது, எத்தனால், பயோ பெஸ்டிசைடு, மென்யூர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கரும்புச்சாறுலேருந்து தயாரிக்க முடியும். ஃபியூயல் எத்தனால் பிளான்ட்ஸ், பயோடீசல் பிளான்ட்ஸ், பயோ எத்தனால் இதெல்லாம் தயாரிப்பதில் ப்ராஜ் இண்டஸ்ட்ரி முன்னணி நிறுவனம் அப்படின்னே சொல்லலாம். FIA-DA கடந்த காலத்தில் கொஞ்சம் இந்த கம்பெனியை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 25லேருந்து 28 அப்படிங்கிற இடத்துக்கு உயர்ந்து வந்திருக்குது. அதன் காரணமாக இந்த ப்ரைஸ். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா TMT கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். வெகு நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் வரும்போதெல்லாம் என்னன்னு தெரியல, நிஃப்டி எவர் டைம் ஹை இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா 25,235 அப்படிங்கிற ஒரு ஆல் டைம் ஹையோட முடிச்சிருக்கிறாங்க. ஸோ நிஃப்டி வந்து தொடர்ச்சியாக வந்து ஏறிக்கொண்டே இருக்குது. எங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து அந்த அளவுக்கு பெருசாக ஏறலை அப்படிங்கிறது தான் இப்போ சமீபத்தில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லக்கூடிய ஒரு கேள்வி என் பதில். ஸோ இது எதனால் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிஃப்டி அப்படிங்கிறது இந்த டாப் 50 கம்பெனிஸ், அந்த 50 கம்பெனிகளில் ஏதோ ஒரு சில கம்பெனிகள் வந்து ரொம்ப அதிகமான அளவுக்கு, அதிலும் எக்ஸ்பெஷலி ரிலையன்ஸ் அந்த மாதிரி, ஏன்னா அதில் வெயிட்டேஜ் அதிகம். ஸோ இந்த மாதிரி கம்பெனிகள் வந்து உங்களுக்கு நல்ல குட் நியூஸ் கொடுக்கும்போது அதன் காரணமாக ஏறுது. அப்படி ஏறும்போது நிஃப்டி ஆட்டோமேட்டிக்காக ஏறுவது இயல்பு தான். ஸோ நம்மளுடைய ஷேர்ஸும் அதே அளவு வேகத்தில் ஏற வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. நாம் வந்து நிஃப்டி நெக்ஸ்ட்டு 50 வாங்கியிருப்போம், இல்லை நெக்ஸ்ட்டு 500 வாங்கியிருப்போம், இல்லை ஸ்மால் கேப் வாங்கியிருப்போம். ஸோ அப்படி இருக்கிறதுனால நிஃப்டி ஏறதுனால நம்ம போர்ட்ஃபோலியோ ரொம்ப வேகமாக ஏறணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அதே சமயம் நம்மளுடைய கம்பெனிகள்லாம் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய செக்மெண்ட்லலாம் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ மறுபடியும் ஒரு புது ரேலியை தொடங்க ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி இறங்குவதற்கு ஏதாவது பெரிய காரணங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்த மாதங்களிலும் பெருசாக கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிவின் போது GDP அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் ரிலீஸ் ஆகலை. பெரும்பாலும் GDP வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் நன்றாகவே இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இப்போ GDPலாம் உங்களுக்கு நல்லா இருக்கும்போது மார்க்கெட் எப்படி இறங்கும்? பெரும்பாலும் மார்க்கெட் இறங்காது. பரோம் ஜெவல் வந்து கொடுத்துருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, செப்டம்பரில் தான் ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு நல்ல லெவலில் கொண்டு போயிட்டு இருக்கும்போது நம்மளோட இந்தியன் மார்க்கெட் வந்து ஏற்கனவே இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு சூப்பர் ட்ரெண்டில் தான் போயின்னு இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி வேர்ல்டு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நியூஸ் வந்து பூஸ்ட் பண்ணி நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டை இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸு சிப் மெத்தடில் வந்து ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதத்தை விட அதிகமான அளவுக்கு பண வரவு வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாமே பெருசாக ஒன்றும் யாரும் பெரிய லெவலில் லாஸ்ட்லாம் காமிக்கலை. ஜென்ரலாக எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் எப்போதுமே நல்லா தான் காமிப்பாங்க. அப்படி காமிக்கிறதா இருந்தால் இனி அடுத்து செகண்ட் அண்ட் தேர்ட் குவார்ட்டரில் தான் கொஞ்சம் டல்லான ஒரு ரிசல்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ ரிலையன்ஸ் வந்து அது மாதிரி ஒரு பெரிய லெவலில் ஒரு நியூஸ்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் தான் மார்க்கெட்டை வந்து 25,235 அப்படிங்கிற இடத்துல கொண்டு இந்த ஆகஸ்ட்டில் நிறுத்தியிருக்குது. ஸோ அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் ஒரு சின்ன சரிவெல்லாம் எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் பெரிய லெவலில் இருக்காது. மார்க்கெட் அப்படின்னாலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, ப்ராஃபிட் புக்கிங் அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து நவம்பருடைய எலெக்ஷன் ரிசல்ட்டு, பிரசிடென்ட் எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்து தான் இனி அடுத்து இந்த ரேலி இங்கேருந்து அடுத்து ஒரு புதிய ரேலியை தொடங்குமா, இல்லை ஒரு டீப் ஃபாலை கொடுத்துட்டு அப்புறமா ஏறுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நேயர்கள் எப்போதுமே இந்த மாதிரி சமயத்தில் ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு குழப்பமாகத்தான் இருக்கும். நீங்கள் நல்ல கம்பெனி ஷேர்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஓரளவு ப்ராஃபிட்டில் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி நிறைய கம்பெனிகள்லாம் உங்களுக்கு போனஸ், டிவிடெண்ட்டு, ஸ்டாக் ஸ்ப்ளிட்டு இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸில். அதனால் அது வர்ற வரைக்கும் கொஞ்சம் வைத்திருந்து அதுக்கப்புறமாக ப்ராஃபிட் புக்கிங் கிடச்சிச்சுன்னா பண்ணுங்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா IPOs பார்த்தீங்கன்னா நிறைய வர இருக்குது. பெரிய
பெரிய பெரிய கம்பெனிகளோட ஐபிஓஸ்லாம் வர இருக்குது. அதனால பணத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸிஸ்டிங் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது தானே உங்களுக்கு பயமாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்து புது கம்பெனிகள் வராங்க இல்லையா, அவங்க இப்போ தானே மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க. அந்த மாதிரி கம்பெனிகளை நீங்கள் நல்ல கம்பெனிகளாக தேர்வு செய்து வாங்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக காங்க்ளமேட் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள உங்களுக்கு ஏதாவது பிடித்த கம்பெனிகள் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி கம்பெனிகள்லாம் நீங்கள் வாங்கி வைத்துக்கொள்ளலாம். எனவே நேயர்கள் வந்து இந்த மாதிரி வந்து அதே மாதிரி டிஃபென்ஸ் செக்டர் ஜெனரலாக பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் அண்ட் ரயில்வே செக்டர்ஸ் வந்து நல்ல பீக்கில் இருந்தாங்க, இப்போ ரொம்ப இறங்கிட்டாங்களே, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொஷின் ரைஸ் பண்ணுறீங்க. ஸோ டிஃபென்ஸ் செக்டர் அண்ட் ரயில்வே செக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி நீடு உள்ள ஒரு செக்டர்ஸ் கிடையாது. அவங்களுக்கு கவர்மெண்ட்டோடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் கிடைக்கும் பட்சத்தில் தான் அந்த கம்பெனிகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ரொம்ப வேகமாக ஏறி வந்துட்டாங்க. ஸோ அதன் காரணமாக நம்ம வந்து அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ஸோ அதனால தான் எப்போவுமே சொல்கிறது ஆல் டைம் பீக்கில் இருக்கும்போது கொஞ்சம் நீங்கள் அந்த கம்பெனிகள்லாம் வாங்குறதுக்கு யோசிக்கணும். அப்புறம் அந்த மாதிரி வாங்கின பிறகு விலை இறங்குதே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதே டிஃபென்ஸ் செக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலில் கிடச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இனி அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நியூஸ்லாம் வர ஆரம்பிக்குது. டிஃபென்ஸுக்கெல்லாம் வந்து நிறைய நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறைய நீர்மூழ்கி கப்பல் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நீர்மூழ்கி கப்பல்லாம் லான்ச் பண்ணுறதாலாம். ஸோ இந்த மாதிரி டிஃபென்ஸ் செக்டருக்கும் ரயில்வே செக்டர்ஸ்க்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர் இதெல்லாமே வந்து கவர்மெண்ட்டை வந்து கண் வச்சு பார்க்கணும். அவங்களுடைய ப்ராஜெக்ட்லாம் கிடைக்கும் போது மட்டும்தான் இந்த செக்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு மறுபடியும் ஒரு புதிய எழுச்சியை வந்து கொடுக்கும். ஸோ அதனால் ஏற்கனவே வாங்கினவங்க பயப்படாமல் அமைதியாக வைத்திருப்பது நல்லது. புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவல் கிடைக்கிது, இவங்க இந்த இடத்துல வாங்கிக்கலாம். ஸோ அதனால் நேயர்கள் இந்த சிச்சுவேஷனை இந்த மாதிரி அணுகிறது உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து கொடுக்கும். அடுத்தபடியாக நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெகுலராக ஒரு செக்டர்ஸ் பார்த்துட்ருப்போம் இல்லையா, அந்த வரிசையில் நம்ம இப்போ பார்க்க போகிற செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் செக்டர். ஜென்ரலாக இந்த சுகர் செக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப யாராலையுமே கவனிக்கப்படாத ஒரு செக்டர் அப்படின்னு சொல்லலாம். டெய்லி சுகர் அப்படிங்கிறது நமக்கு எந்த வகையிலையாவது தேவைப்படுது. ஆனால் இந்த செக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா இவங்க மார்க்கெட் கேப்பில் இவங்க தான் லீஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு செக்டர். ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா சுகர் இண்டஸ்ட்ரியில் ஒரு மார்க்கெட் லீடர் அப்படின்னே சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 34 மில்லியன் மெட்ரிக் டன் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுகர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியாக இருப்பதற்கு காரணம் நம்ம இது வந்து அதிகமான அளவுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம். 110 மில்லியன் சுகர் வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். 3rd லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் நம்ம இந்த வரிசையில் பார்க்கும்போது. ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது நேற்றுக்கோ முந்தின நாளோ. கவர்மெண்ட் வந்து இந்த எத்தனால் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு சுகர் மேலே விதித்திருந்த தடையை வந்து நாங்கள் கொஞ்சம் நீக்கி வைக்கிறோம். சுகர்லேருந்து நீங்கள் கரும்புச்சாறு இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எத்தனால் ப்ரொடக்ஷன் தயார் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பழுப்பு நிற சர்க்கரைன்னு ஒன்று இருக்குது. அந்த பழுப்பு நிற சர்க்கரையை வந்து நம்ம பெரும்பாலும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதை உள்நாட்டு விநியோகத்திற்கும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா அந்த பழுப்பு நிற சர்க்கரையில் வந்து மொலாசஸ் நீக்கப்படாதது. அதே மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம் பொட்டாசியம் சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு வந்து செலவு ரொம்ப அதிகம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக அதையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பரவாயில்ல நீங்கள் உள்நாட்டு உற்பத்திக்கும் நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்தது. எத்தனால் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது முக்கியமானது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் எனர்ஜி அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கோம், பயோடீசல் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த பயோடீசல்ங்கிறது இந்த எத்தனால் ப்ரொடக்ஷன் தான். ஸோ இதை வைத்து ஆட்டோமொபைல் கம்பெனிகளும் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் ரிலையன்ஸில் கூட அந்த மீட்டிங்கில் அவர் இந்த மாதிரி ஒரு பயோடீசல்லாம் வந்து கொண்டு வரணும். ஏன்னா அவங்க மெயினாக ஆயில் ரீஃபைனிங் இண்டஸ்ட்ரி தானே. ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க வந்து எத்தனாலுக்கு வந்து இவங்க மேஜரான அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். கவர்மெண்ட்டும் அதுக்கான விஷயங்களை வந்து செய்யறதுக்கு தயாராகிட்டு இருக்கு. ஸோ கவர்மெண்ட்டோடைய ப்ரமோட்டிங் வந்து இந்த எத்தனால் யூசேஜில் ஃபியூல் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த நியூஸ் அப்படிங்கிறது ஒரு சுகர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கம்பெனிங்களுக்கு ஒரு பெரிய லக்கி ப்ரைஸ்னே நமக்கு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாளாக கவனிக்கப்படாமல் ரொம்ப ஸ்லோவான க்ரோத்தை வந்து கொடுக்கக்கூடியது. நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுகர் இண்டஸ்ட்ரி இருக்குது, சுகர் கம்பெனிகள்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க, எத்தனால் ப்ரொடக்ஷன் பண்ணுற கம்பெனிகளும் இருக்கிறாங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ ஆனால் அவை
எல்லாமே இங்கே இருக்குது. ஏன் மக்களுடைய பார்வைக்கு வந்து அது வெகுவாக வரலன்னா, அது ஒரே நாளெல்லாம் பெரிய லெவலில் ஏறாது, பெரிய லெவலில் இறங்கவும் செய்யாது. அது மட்டும் கிடையாது, ஆரம்ப காலத்தில் வந்து மக்கள் சுகர் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நல்ல இது கொடுத்துட்டாங்க. ஒரு 15 வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ்லாம் வந்து நாங்கள் ரெகுலராகவே ட்ரேடிங் பண்ணுவோம். ஆனால் அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட்டுடைய தலையீடுகளால் அந்த கம்பெனிகள்லாம் பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகி ரொம்ப நலிவடைஞ்சு போயிடுச்சு. அதனால் சுகர் இண்டஸ்ட்ரி மேலே மக்களுக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம் இருக்கவே இல்லை. ஆனால் இந்த சுகர் செக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சீசனல் செக்டர். வரப்போகிற ஃபங்க்ஷன் நமக்கு தீபாவளிலாம் வருது இல்லையா, நியூ இயர், கிறிஸ்மஸ் இந்த மாதிரிலாம். ஸோ சுகர் அப்படிங்கிறது இந்த சீசன் போது ஏறக்கூடிய ஒரு செக்டர். ஸோ அதனால் இந்த நேரத்தில் இதை பற்றி உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்கிறது நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காகவும் சில கம்பெனிகள், நான் நிறைய கம்பெனிகள் சுகர் செக்டரில் பார்த்தேன். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான். இன்னும் சில கம்பெனிகள்லாம் மைக்ரோ கேப் கம்பெனி, 1000 கோடி தான் மார்க்கெட் கேப்பே இருக்குது. ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனிகளாக தான் இருந்தாங்க. அதில் எனக்கு தெரிந்த சில கம்பெனிகள் பற்றிய டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நீங்களும் அதை திறனாய்வு செய்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு சில கம்பெனிகளை வாங்கிக்கலாம். ஆனால் உடனடியாக இதில் வந்து பெரிய லெவலில் ஒரு ஏற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இதில் வந்து கவர்மெண்ட்டுடைய பங்களிப்பு, தலையீடுகள் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதன் காரணமாக இது வந்து ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மெதுவாக ஏறக்கூடிய ஒரு செக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சுகர் செக்டர் வரிசையில் நம்ம முதல்ல பார்க்க போகிற கம்பெனி EID Parry India Limited அப்படிங்கிற கம்பெனி. இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இந்த பதிவின் போது 837 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 14,858 கோடி. ஃபேஸ் வேல்யூ ₹1 இருக்கக்கூடிய கம்பெனி. டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான் 0.48 கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் இந்த சுகர் செக்டர் கம்பெனி எல்லாமே லோ PE ரேஷியோ தான் இருக்கிறாங்க. இவங்க ஒரு மார்க்கெட் லீடர், சுகர் இண்டஸ்ட்ரியில் ஒரு மார்க்கெட் லீடர். இவங்களுடைய நெட் சேல்ஸ் 29,413 கோடி கொடுத்துட்ருக்காங்க. இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1,645 கோடி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக 12% கொடுத்துருக்காங்க. டெட் ஈக்விட்டியை குறைச்சிட்டு வராங்க, 0.18 இருக்குது. இந்த கம்பெனியில் ப்ரமோட்டருடைய பர்சன்டேஜாக 42%, பப்ளிக் நாம அதிகமான அளவுக்கு வச்சிருக்கிறோம் 35%, FIS இருக்கிறாங்க 10% இருக்காங்க, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 12% இருக்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் லீடர். எதுலன்னு கேட்டிங்கன்னா சுகர் மட்டும் கிடையாது, பயோ ப்ராடக்ட்ஸ், அதுலேருந்து நிறைய பயோ ப்ராடக்ட்ஸ்லாம் ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அதுலேயும் ஒரு மார்க்கெட் லீடராகவே இருக்காங்க. இவங்க ஒரு மிகப்பெரிய லீடர் எதுலன்னு சொல்லுன்னு கேட்டிங்கன்னா பிளான்ட் பேஸ்டு பயோ பெஸ்டிசைடை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ சுகர் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் செக்டர்லேயும் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்கும். அதே சமயம் இது உருவாக்கம் பெற்று சுகர் மட்டும் கிடையாது, எத்தனால், பயோ பெஸ்டிசைடு, மென்யூரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கரும்புச்சாறுலேருந்து தயாரிக்க முடியும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பயோ பெஸ்டிசைடு தயாரிக்கிறதுல ஒரு பெரிய லீடர். நாட் ஓன்லி சுகர், இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த எத்தனால் ப்ரொடக்ஷனும் ரொம்ப ஜரூராக ரெடி பண்ண ஆரம்பித்து ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நீண்ட கால அடிப்படையில் தேர்வு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு சுகர் இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல கம்பெனியாக இருக்கும் இந்த EID Parry அப்படிங்கிற இந்த கம்பெனி. இரண்டாவதாக இந்த வருஷம் நம்ம பார்க்க போகிற கம்பெனி பல்ராம்பூர் சிம்னி அப்படிங்கிற இந்த கம்பெனி. இந்த பதிவின் போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 603 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 12,177 கோடி. ஃபேஸ் வேல்யூ ₹1 இருக்கக்கூடிய கம்பெனி. டிவிடெண்ட் ஈல்டு 0.50 கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட நெட் சேல்ஸ் 5,593 கோடி. கடந்த ஒரு வருடத்தில் இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் சடன் அதிகரித்து 508 கோடி கொடுத்துருக்குறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக 15% வச்சிருக்கிறாங்க. இவங்களும் ஒரு மார்க்கெட் லீடர், நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. டெட் ஈக்விட்டி 0.59 வச்சிருக்கிறாங்க. ப்ரமோட்டர் 42%, பப்ளிக் 22%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 22% வச்சுருக்காங்க. சுகர் செக்டரில் DIA பங்களிப்பு அதிகமாக இருந்த ஒரு கம்பெனியாக நான் இந்த பல்ராம்பூர் சிம்னியை பார்க்குறேன். FIS இருக்கிறாங்க 12% இருக்கிறாங்க. FIA DIAலாம் கடந்த காலத்தில் கொஞ்சம் இந்த கம்பெனியை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 25லேருந்து 28 அப்படிங்கிற இடத்துக்கு உயர்ந்து வந்திருக்குது. அதன் காரணமாக இந்த ப்ரைஸ் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருக்கு. இந்த நியூஸ் இருக்கு இல்லையா, எத்தனால் ப்ரொடக்ஷன், இது இன்னும் இந்த கம்பெனியை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கம்பெனியும் லார்ஜஸ்ட் சுகர் மேனுஃபேக்சர் நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும். இவங்க சுகர் மட்டும் கிடையாது, ஈத்தைல் ஆல்கஹால், எத்தனால், ஆர்கானிக் மென்யூர், இதுலேயும் மிகச்சிறந்த பொருட்களை தயாரித்து விநியோகஸ்தராக இருக்காங்க இந்த பல்ராம்பூர் சிம்னி. ஒரு லாங் டேர்மில் வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இந்த கம்பெனியும் இருக்கும். சுகர் செக்டர் வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க போகிற கம்பெனி ட்ரிவேலி இன்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட்.
இந்த கம்பெனி இந்த பதிவின் போது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 476 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 10,441 கோடி. ஃபேஸ் வேல்யூ இவங்களும் ₹1 இருக்க கம்பெனி. இவங்களும் ஆரம்ப காலத்திலேயே ஸ்டாக் ஸ்பிளிட்டு போனஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூலாம் ₹1 அப்படிங்கிற இடத்துல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனி நல்ல டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்துருக்காங்க, 1.21 கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய நெட் சேல்ஸ் 5,220 கோடி. இவங்களுடைய பேட் வந்து பார்த்தீங்கன்னா 394 கோடி கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13% வச்சிருக்கிறாங்க. டெட் ஈக்விட்டி 0.49 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரமோட்டர் இங்கே 60% வச்சுருக்காங்க. எஃப்ஐஎஸ் கம்மி தான், 4%. டிஐஏ 8%. பப்ளிக் நாம் 23% வச்சுருக்கிறோம். இந்த கம்பெனியும் சுகர் அதே சமயம் என்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸும் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இந்த கம்பெனி இருக்கிறாங்க. நம்ம 4வதாக பார்க்க போகிற கம்பெனி யாருன்னு கேட்டிங்கன்னா ப்ராஜ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற இந்த கம்பெனி. இந்த கம்பெனி மெயினாக வந்து எத்தனால் ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய மார்க்கெட் கேப் 14,255 கோடி. இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ₹775 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்வாட் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் வச்சிருக்காங்க. இவங்களுடைய நெட் சேல்ஸ் 3,466 கோடியாகவும் இவங்களுடைய பேட் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருடங்களாக அதிகரித்து 283 கோடியாகவும் இருக்குது. இவங்களுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 22%. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. டிவிடெண்டும் தரக்கூடிய ஒரு கம்பெனியாக தான் இருக்குது இந்த ப்ராஜ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற இந்த கம்பெனி. ப்ரமோட்டர் 32%, பப்ளிக் 31%, எஃப்ஐஐஸ் 18% வச்சிருக்கிறோம். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, 16% வச்சிருக்கிறாங்க. சமீப காலமாக டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக இந்த கம்பெனி ஷேர்ஸை வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோஃபியூல் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி இந்த கம்பெனி எத்தனால் அது மட்டும் கிடையாது பயோ டீசலும் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஃபியூயல் எத்தனால் பிளான்ஸ், பயோ டீசல் பிளான்ஸ், பயோ எத்தனால் இதெல்லாம் தயாரிப்பதில் ப்ராஜ் இண்டஸ்ட்ரி முன்னணி நிறுவனம் அப்படின்னே சொல்லலாம். எத்தனாலுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு பூஸ்டிங் இருக்கும்போது நிச்சயமாக இந்த ப்ராஜ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற இந்த கம்பெனி நமக்கு ஒரு நல்ல லாபத்தை நீண்டகால அடிப்படையில் கொடுக்கும். இறுதியாக நம்ம பார்க்க போகிற சுகர் செக்டர் பார்க்க போகிற கம்பெனி பஜாஜ் ஹிந்துஸ்தான் சுகர் அப்படிங்கிற இந்த கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டஸ்ட் கம்பெனி. பஜாஜ் குரூப் ஆஃப் வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ₹42 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 5,488 கோடி. ஃபேஸ் வேல்யூ ₹1 இருக்கக்கூடிய கம்பெனி. நெட் சேல்ஸ் 6,104. ஆனால் இவங்க ப்ராஃபிட்டாக இன்னும் பெருசாக ஒன்றும் காமிக்கலை. புக் வேல்யூ அதிகம் தான், ₹32 கொடுத்துட்ருக்காங்க. நிறைய அசெட்ஸ் வச்சுருக்கிறாங்க. டெட் ஈக்விட்டி குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க, 0.88. பப்ளிக் நாம தான் அதிகமான அளவுக்கு வச்சுருக்கிறோம், 63% வச்சுருக்கிறோம். ப்ரமோட்டர் 24%. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 8% கிட்ட வச்சுருக்கிறாங்க. இந்த கம்பெனி ஒரு மும்பையை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. எத்தனால் மேனுஃபேக்சரிங்கில் ஒரு லீடிங்கான ஒரு மார்க்கெட் லீடர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஆனால் அதே சமயம் இந்த கம்பெனி பெரிய லெவலில் வந்து இன்னும் ப்ராஃபிட் மோடுக்கு வரல. இந்த விஷயங்கள்லாம் நடந்த பிறகு இந்த கம்பெனி என்ன பண்ணலாம், ஒரு ப்ராஃபிட் மோடுக்கு வரலாம். 1,36,000 டன் பர் டே அந்த சுகர் கேனுடைய க்ரஷிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனினா இந்த பஜாஜ் ஹிந்துஸ்தான் சுகர். எத்தனால் வந்து எவ்வளோ பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா 800 கிலோ வந்து ஒரு பர் டேக்கு வந்து வடிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனி ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக ஏன் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியலை. பட் இந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து கொடுக்கல. பட் ரொம்ப வெரி ஓல்டர் ஒரு காங்க்ளமரேட் கம்பெனி. ஸோ ஒரு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க வேணால் வாங்கலாமே தவிர ஒரு சிறப்பான ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாக இது இல்லை. ஒருவேளை இனி வரும் காலங்களில் இந்த எத்தனால் ப்ரொடக்ஷன்லாம் பெரிய லெவலில் பூம் ஆகும்போது இந்த கம்பெனிகள்லாம் ஒரு புத்துணர்ச்சி பெறும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நான் கொடுத்துருக்கிறது ஒரு 5 கம்பெனி தான். நீங்கள் இன்னும் நிறைய கம்பெனி ரேணுகா சுகர்ஸு நிறைய சுகர் கம்பெனிஸ்லாம் இருக்கிறாங்க. பட் ஃபண்டமெண்டலி அந்த கம்பெனிலாம் கொஞ்சம் ரொம்ப புவராக இருந்த காரணத்தினால ஓரளவு ஃபண்டமெண்டல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சில கம்பெனிகள் வரிசையை நான் இந்த சுகர் செக்டர் வரிசையில் கொடுத்துருக்கேன். இந்த சுகர் செக்டர்ஸில் எப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது, அதே மாதிரி ஏற்றுமதிகள்லாம் அதிகரிக்கும் போது, அதே மாதிரி சீசனல் செக்டர் மக்களுடைய உள்நாட்டு விநியோகம் அதிகமாக இருக்கும்போது ஏறக்கூடிய ஒரு செக்டர். ஸோ அப்படிப்பட்ட இந்த செக்டரில் ஏதாவது ஒரு சில கம்பெனிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் வாங்கி வைத்துக்கொண்டு நீண்டகால அடிப்படையில் நல்ல பலனை பெறலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.